Hi guys, this is Life of Homeo by Janani. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம செகண்ட் இயர்ல வந்து பெத்தாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம படிப்போம். ஸோ அந்த பெத்தாலஜில பார்த்தோம் அப்படின்னா 2 பேப்பர் நம்ம எழுதுவோம். ஸோ பேப்பர் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெத்தாலஜி எழுதுவோம். பேப்பர் 2ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைக்ரோபயாலஜி தான் வந்து நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல பெத்தாலஜியோட டெஃபினேஷன் என்ன, அதை எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So pathology. So pathology definition பார்த்தோம் அப்படின்னா, it's a study of structural, functional and biochemical changes in cells, tissues and organs leads to disease. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் என்ன, it's made up of the cells. So cell is the functional unit. So அப்ப group of cells எல்லாம் சேர்ந்து tissues ஃபார்ம் ஆகும். So tissues எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு ஆர்கனா ஃபார்ம் ஆகும். ஸோ ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த செல்லுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த செல்லுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த செல்லுக்குன்னு ஒரு பயோகெமிக்கல் ஆக்ஷன் இருக்கும். ஸோ இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா தான் அதை வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்ப சிம்பிளா வந்து சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் ஸ்டடி ஆஃப் டிசீஸ் இஸ் கால்ட் as the pathology அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிசீஸ் ப்ராசஸ வந்து நம்ம 4 ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அது என்னன்னு பார்ப்போமா? ஸோ டிசீஸோட ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, எட்டியாலஜி, பெத்தோஜெனிசிஸ், and then morphological changes and then clinical manifestations. So இந்த etiology அப்படின்னா என்ன அப்படின்னா, இனிஷியேட்டிங் காஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிசீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இனிஷியேட்டிங் காஸா இருக்கிறதுக்கு என்ன, எது வந்து இனிஷியேட்டிங் காஸா இருக்கு அப்படின்றது எட்டியாலஜி. ஸோ மோஸ்ட்லி வந்து இனிஷியேட்டிங் காஸ் வந்து ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒன்னு ஜெனட்டிக்கா இருக்கும், இல்ல அப்படின்னா என்விரான்மெண்டல். ஜெனட்டிக் அப்படின்னா இட்ஸ் பரம்பரையா இந்த டிசீஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஜெனட்டிக்கா இருக்கும், ஜெனட்டிக் காஸ். இன்னொன்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் சுத்தி பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ்னால ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ என்விரான்மெண்ட்ல என்னென்ன இருக்கோ ஸோ அதனால வந்து காஸ் வந்து நடக்கிறது தான் எட்டியாலஜிக்கல் காஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இனிஷியேட்டிங் காஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா பெத்தோஜெனிசிஸ். ஸோ இந்த பெத்தோஜெனிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லோடைய மாலிகுலர், பயோகெமிக்கலர் அண்ட் தென் செல்லார் ஈவென்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஈவென்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். ஸோ சொல்ல போனா மெக்கானிசம் ஆஃப் டிசீஸ். ஸோ ஒரு காஸ் வந்து ஒரு செல்ல வந்து என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு காஸ், இனிஷியேட்டிங் காஸ் வந்துருச்சு. ஸோ அப்ப அந்த இனிஷியேட்டிங் காஸ் வந்த உடனே டிசீஸ்க்கான மெக்கானிசம் வந்து அந்த செல்ல வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து எந்த லெவல்ல இருக்கு, மாலிகுலர் லெவல்ல இல்ல பயோகெமிக்கல் லெவல் ஆர் செல்லுலார் ஈவென்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பெத்தோஜெனிசிஸ், எந்த பெத்தோஜன் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றதுதான். ஸோ ஓகேவா? அண்ட் தென் மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா இப்போ ஒரு செல்லுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அல்ட்ரேஷன் ஆகும். ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சரல் அல்ட்ரேஷன்ஸ். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த செல்லோடைய ஸ்ட்ரக்சர் அல்ட்ரேஷன் ஆக ஆக டிசீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமா மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ தட்ஸ் இட். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க ஸ்ட்ரக்சர் வந்து அல்ட்ரேஷன் ஆகி அதோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா வரும். இந்த கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆயிரும், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும். அதே ஃபங்க்ஷனும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா அப்நார்மலிட்டிஸ் ஆகும். ஸோ அப்ப கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆயிடுச்சு, இல்ல ஃபங்க்ஷனல் அப்நார்மலிட்டிஸும் வந்துருச்சு அப்படின்னா சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? டிசீஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிசீஸோட ப்ராசஸ். 4 ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்னு எட்டியாலஜி, பெத்தோஜெனிசிஸ், மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் அண்ட் தென் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெத்தாலஜி வந்து எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் வந்து பார்ப்போம். ஸோ பெத்தாலஜி வந்து நம்ம 2ஆ டிவைட் பண்ணுவோம். ஸோ ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் பெத்தாலஜி, இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமிக் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜெனரல் பெத்தாலஜில நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா செல்லோடைய அடாப்டேஷன், இன்ஜுரி, செல் இன்ஃபிளமேஷன், ஹீலிங், நியோபிளேசியா, ஹீமோடைனமிக்ஸ், இம்யூனிட்டி, இன்ஃபெக்ஷன் அண்ட் என்விரான்மெண்டல் அண்ட் நியூட்ரிஷனல் டிசீஸ், ஜெனட்டிக்ஸ், டிசீஸ் ஆஃப் இன்ஃபான்சி அண்ட் சைல்ட்ஹுட். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் பெத்தாலஜில பார்ப்போம்.
அண்ட் தென் இதுல ஃபர்ஸ்ட் 5 இருக்கு இல்லையா, சோ இந்த ஃபர்ஸ்ட் 5 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். சோ இதெல்லாமே நல்லா இம்பார்ட்டன்டா படிச்சுக்கணும். ஓகேவா? சோ அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமிக் பெத்தாலஜி. சோ இந்த சிஸ்டமிக் பெத்தாலஜில நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, சோ பிளட் வெசல்ஸ், சிவிஎஸ், ஆர்எஸ், ரீனல் சிஸ்டம், ஜிஐடி, ஹெப்படோ biliary system, endocrinology, male genital tract, female genital tract, CNS, musculoskeletal system, and then skin. So இதெல்லாமே வந்து சிஸ்டமிக் பெத்தாலஜில வந்து பார்க்க போறோம். சோ ஜெனரல் பெத்தாலஜின்றது இட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செல்ல பத்தி ஜெனரலா படிக்கிறது ஜெனரல் பெத்தாலஜி. சிஸ்டம் வைஸ் படிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமிக் பெத்தாலஜி. சோ இதுதான் வந்து பெத்தாலஜியோட கிளாசிபிகேஷன். சோ தட்ஸ் ஆல். சோ இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெத்தாலஜியோட டெஃபினிஷன் என்ன, சோ டெஃபினிஷன்ல அந்த டிசீஸ் ப்ராசஸ் ஒரு 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். சோ அந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்திருக்கோம். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா சோ பெத்தாலஜியோட டிவிஷன்ஸ் வந்து பார்த்திருக்கோம். சோ அதை வந்து 2ஆ டிவைட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெத்தாலஜில ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். செல் இன்ஜுரி, சோ செல் இன்ஜுரி, செல் அடாப்டேஷன் அண்ட் சோ செல் டெத். சோ இது மூணையும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவா வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அண்ட் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, டாடா, பை பை. திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி. பை.